ஹாய் கைஸ், நீங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டைப் 7 நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். அது ஒன்றும் கிடையாதுப்பா. இப்போ வந்து நான் ஒரு 10 ஆர்டிகல், சரி 10 மாங்காய் வாங்குறேன். மாங்காய் எதனா ஒன்று வச்சுப்போம். 10 மாங்காய் வாங்குறேன் ஒரு 100 ரூபாய்க்கு. நான் ஒரு 8 மாங்காய் ஒரு 80 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா? ஸோ இந்த மாதிரி நான் வாங்கினது 10, ஆனால் 8 மாங்காய் நான் இவ்வளோ விற்கக்குள்ள ப்ராஃபிட்டா லாஸா? ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணியிருக்கும் கணக்கு. வாங்க நம்ம அதை சம் போவோம், அப்போ உங்களுக்கு புரியும். A vendor buys apple at 10 for 120 rupees. இப்போ பைனா காஸ்ட் ப்ரைஸ். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்பிள். அப்போ இப்படி ஏறிங்க. ஆப்பிள் காஸ்ட் ப்ரைஸ் எத்தனை ஆப்பிள்? 10 ஆப்பிள் 120 ரூபா. ஓகே. அண்ட் செல் தெம் அட் 8 for 100. அதாவது இது என்ன, பை பண்ணியிருக்காரு. ஓகேவா? இப்போ என்ன பண்றாரு? செல் பண்றாரு. எத்தனை? 8 ஆப்பிள் 100 ரூபாய்க்கு விற்கிறார். இப்படி விற்கக்குள்ள எனக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம்ம நான் சொல்லி கொடுக்குற மாடல் தெரியாதவங்க எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, 120 ரூபா 10 ஆப்பிள் அப்படின்னா ஒரு ஆப்பிள் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ஆப்பிள் வந்து 12 ரூபா. அப்போ 8 ஆப்பிள் 100 ரூபா அப்படின்னா 100/8ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு ஆப்பிளோட செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இதை அடித்தோம் அப்படின்னா 12,000 ரூபா வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு 0.5 லாபம். 0.5 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 12 into 100. இந்த மாதிரி நீங்கள் போய் போட்டிருப்பீங்க. ஓகேவா? இனிமே இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி போடக்கூடாது. அப்போ எப்படி போடுறது? அப்போ எப்படி போடுறது பிரதீப் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லுவேன். எது பிடிச்சிக்கோ போட்டுக்க வேண்டியதான். ஒன்று எல்சிஎம் மெத்தடு, ஒன்று கிராஸ் மல்டிபிள் மெத்தட். ஃபர்ஸ்ட் இந்த 8 இருக்கா, இந்த 120க்கும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த 10 100 கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த 8 120 மல்டிபிள் பண்ணா என்னது? 8 12 சார் 96, 960 இஷ்டுன்னு போட்டுக்கணும். அதான் டிவைட் ரேஷியோவில். 10 into 100 எவ்வளோ? 1000. அதாவது ஒன்றும் கிடையாது. இதுல இருந்து எவ்வளோ வித்தியாசம்? இதான் காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடு போட காஸ்ட், இது செல்லிங் ப்ரைஸ். இப்போ இது 960 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்போ 1000 ரூபாய்க்கு திரும்ப எவ்வளோ லாபம்? 40 ரூபா லாபம். இப்போ 40 ரூபா என்னது? ப்ராஃபிட். அப்போ கொஸ்டின்ல என்னது? ப்ராஃபிட்டா லாஸா கேட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்டூ 100. கரெக்டா? அப்போ ப்ராஃபிட் என்னது? 40. காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 960 into 100. ஓகே. 0க்கு 0 கேன்சல். 1 4 is 4, 24 டைம்ஸா? இதை அடித்தோம் அப்படின்னா 6 4 சார் 24, இது வந்து 25. அப்போ 25 டிவைட் பை 6 என்னது? 4 பாயிண்ட் கெயின் தான். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு கெயின்னு சொல்லிட்டு. அப்போ லாஸு கிடையாது, இந்த லாஸும் கிடையாது. இதை அடித்தோம் அப்படின்னா 4 தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது ஒரு மெத்தட். ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிபிள் பண்ணி போயிடலாம். இன்னொரு மெத்தட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நோட் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிங்க. இன்னொரு மெத்தட் போடுறேன். அதே மாதிரி ஏறிங்க. ஆப்பிள் என்னது? காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? 10 ஆப்பிள் 120 ரூபா, 8 ஆப்பிள் 100 ரூபா. இப்போ இது என்ன? நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் தானே. 10 8லாம் என்னது? நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் தானே. இது ரெண்டுமே சேமா இல்லை. ரூல் நம்பர் 1, சேமா இல்லாத சேமா மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று இதை 10 ஆக்கணும், இல்லை இதை 8 ஆக்கணும். கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். அந்த 10க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எத்தனை வரும்? 2 5 4. அவ்வளோதான். இதுக்கு மேலே பண்ண முடியாது. 4 5 20, 20 into 2 40. அப்போ எல்சிஎம்னா வந்துச்சு 40. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் 40க்கு ஈக்குவல் பண்ணிடலாம். அப்போ 40 பண்ணோம்னா அது இங்கே இன்ட்டு 4 பண்ணோம், இங்கே இன்ட்டு 5 பண்ணோம். கரெக்டா? அப்போ இங்கேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே. அப்போ தானே இது கேன்சல் ஆகி சேம் நம்பர் வந்துடும். இப்போ பாருங்க, இங்கே 40 வந்துச்சு, இங்கே 40 வந்துச்சு. அப்போ நம்ம ஈக்குவல் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா இங்க 10 ஆப்பிள் தான் 120ன்ட்டான். ஆனா இங்க 8 ஆப்பிள். ஆனா எனக்கு என்ன 10 ஆப்பிள் தானே வேணும். அப்ப 10க்கு நான் ஈக்குவல் பண்ணணும். அதனால நான் எல்சிஎம்மா மாத்திக்கணும். ஓகேவா? சரி, பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப இதை மல்டிபிள் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க, இந்த எல்சிஎம் எடுத்துறேன். ஓகே. 120 into 4 எத்தனை? 480. 100 into 5 எத்தனை? 1000. கரெக்டா? சாரி 500. 100 into 5 எத்தனை? 500. ஓகேவா? மேல இருக்கு பாருங்க. இதான பர்ச்சேஸ், இது என்னது? செல்லிங்கு. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு லாபம்? 20 ரூபா லாபம். அப்ப 20 ரூபா லாபம். மேல என்னது? காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டா? அப்ப 480 into 100. ஓகே. இப்ப நம்ம கேன்சல் பண்ணுவோமா? 0க்கு 0 கேன்சல். 1 24 வருமா? இப்ப இதை அடிச்சா எத்தனை டைம்? இது 25, இது 6. அப்ப அதோட வேல்யூ 4.17%. இப்படியும் போடலாம். பிரதீப், நீ எந்த மெத்தட் ப்ரிஃபர் பண்ணுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரெண்டுமே போடுவேன். எனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது ஈஸியா இருக்கோ அதை நான் எடுப்பேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் நான் எல்சிஎம்
எல்சிஎம் தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? செகண்ட் சம் போயிடலாம். A man bought 30 pens at 12 rupees each. அப்ப 12 rupees eachனா என்னது? ஒரு பென்னு 12 ரூபா. அப்ப 30 பென் எவ்வளோப்பா? மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ ஒரு பென்னு 12னா 30 பென்னு. அப்போ ஒவ்வொரு பென்னு 12 அப்பனா 30. அப்பனா மல்டிபிள் பண்ணணும். 30 இன்ட்டு 12. ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் 20 pens at 15 each. 50 rupees each, 15 ரூபா. அப்ப 20. அப்ப என்னது? பிளஸ் 20 இன்ட்டு 15. ஓகேவா? ஓகே, மொத்தம் எத்தனை பெண்ணு? 30, 20, 50 பெண்ணு. சரி, கூட்டிப்போமா? 30 இன்ட்டு 12 எத்தனை? 3 12 ஆர் 36. அப்போ 360 பிளஸ் 20 இன்ட்டு 15 300. கூட்டினா என்ன? 660. இது எத்தனை பெண்ணு? 30 பெண்ணா 20 பெண்ணா? 50 பெண்ணு. ஏன்னா ரெண்டுத்தையும் நம்ம வந்து கூட்டிட்டோம். இப்போ 50 பெண்ணு 660 ரூபா. He sold all pens at 18 each. இப்போ என்ன பண்றான்? மொத்தம் எத்தனை பெண்ணு? He sold all pens. All pensனா என்னது? 50 பெண் தானே. 50 பெண்ணையும் ஒவ்வொரு பெண்ணையும் எவ்வளோக்கு விற்கிறான்? 18 ரூபா. 18 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறான். அப்ப 18. ஓகேவா? அப்ப 18 இன்ட்டு 5 என்ன வரும்? 90. அப்ப 900 ரூபாய்க்கு விற்கிறான். 900 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப 660 ரூபாய்க்கு வாங்கி 900 ரூபாய்க்கு வித்துறான். இப்ப எவ்வளவு லாபம்? 40, 240 ரூபா லாபம். எவ்வளவு லாபம்? 240 ரூபா. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். இது அவ்வளோ கிரிட்டிக்கலே கிடையாது. பேசிக்கா நீங்க படிச்சா புரிஞ்சிடும். ரிட்டைல் ஃப்ரூட் வெண்டர் பைஸ் ஏ ஸ்கோர் ஆஃப் ஆப்பிள்ஸ்ன்றாங்க. அது என்னன்னு தெரியல. ஃபார் 400. ஏதோ வாங்கியிருக்கான்பா. ஆப்பிள் வாங்குறான். இங்க பாருங்க, ஸ்கோர் ஈக்குவல் டு 20 நம்பர்ஸ்னு கொடுத்துறாங்க பாருங்க. அதாவது ஸ்கோருன்னு கொடுத்துட்டு அதோட வேலைக்கு கொடுத்துறாங்க பாத்தீங்களா? ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துறானுங்க. அப்ப என்னது? ஸ்கோர் ஆஃப் ஆப்பிள்ஸ்னா என்னது? அதான் ஸ்கோர் ஈக்குவல் டு 20 கொடுத்துறாங்க பாருங்க. அப்ப 20 ஆப்பிள்ஸ், நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், எவ்வளவு பிரைஸ்? காஸ்ட் பிரைஸ். அதான் இங்க வந்து பர்ச்சேஸ், இங்க வந்து செல்லு. ஓகேவா? ஓகே, 20 ஆப்பிள் எவ்வளோக்கு வாங்குறான்? 400 ரூபாய். ஓகேவா? அண்டு ரிட்டைல்ஸ் தெம் ஃபார் 264 at a dozen. டசன் என்னப்பா? 264 rupees at a dozen என்னப்பா? ஒரு டசன் என்னது? 12 தானே ஒரு டசனு. டசன்னா நோட் பண்ணிங்க. டசன் அப்படின்னா 12 பீஸ். ஒரு டசன்னா 12 பீஸ் அர்த்தம். அப்போ 12 எவ்வளோக்குன்னா 264 ரூபாய்க்கு. சரியா? இப்போ வாட் வாஸ் இஸ் லாஸ் ஆர் கெயின் பர்சன்ட்? இப்போ அவனுக்கு லாஸா ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. வழக்கம் போல எல்சிஎம் எத்துருமா? 20க்கும் 12க்கும் எல்சிஎம் எத்தனை வரும்? 4 டைம்ஸ் 5 3. அப்போ 15 60 வரும். அப்போ எல்சிஎம் 60னா அப்போ இங்கே 3ஆல பண்ணிக்கலாம், இங்கே 5ஆல பண்ணிக்கலாம். 60 ஆயிடுச்சா? ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ இங்கே என்ன பண்ணோம்? 3ஆல பண்ணோம், இங்கே 5ஆல பண்ணோம். 400 இன்ட்டு 3 எவ்வளோ? 1200. 264 இன்ட்டு 5 எத்தனை? 1 3 2 0. ஓகேவா? டன். அப்போ இது என்னது? காஸ்ட் ப்ரைஸ். இது என்னது? செல்லிங் ப்ரைஸ். இப்போ நீங்களே சொல்லுங்க. இப்போ 1200 1320 ரூபா எவ்வளோ ஏறி இருக்கு? 120 ரூபா லாபம். அப்ப என்ன கேட்கறான்? லாஸா கெயின் பர்சன்டா கேட்டான். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட் எவ்வளோ? 120 ரூபா. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்ம்ல என்னது? ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஓகேவா? ப்ராஃபிட் என்னது? 120. காஸ்ட் பிரைஸ் என்னது? 1200 இன்டூ 100. 0க்கு 0 கேன்சலா? 1 10 10%. அப்போ 10% ப்ராஃபிட். எவ்வளோ ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சம். A vendor buys 20 dozen bananas for 1200 and sells 5 dozen for 350. Then is gain percentage. அப்ப அதே மாதிரி தான். அப்ப வந்து நம்பர் ஆஃப் பனானா இங்க பாருங்க. 20 டசனு 20 இன்டூ 12, 5 டசனு 5 இன்டூ 12 போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கேயும் டசன் தான், இங்கேயும் டசன் தான். அதனால சேம். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வெறும் அந்த டசன் கொடுத்துருக்கோம், இன்னொரு நம்பர் கொடுத்துரும். அதனால நம்ம அங்க போட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல நீங்க போட்டோம்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ சேமா கொடுத்துருக்கன்றதுனால நம்ம வந்து அதை 25 எடுத்துக்கலாம். அப்ப 20 பனானா வந்து எவ்வளோக்கு வாங்குறாரு? 1200. செல் பண்றது என்னது? 5 டசன் வந்து 350 ரூபாய்க்கு செல் பண்றாரு. இப்ப என்னது? இது சேமா இல்ல. ரூல் படி என்னது? மாத்திடணும். எல்சிஎம் எடுக்கணும். 20க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தா என்னது? 20 தான் வரும். ஓகேவா? அப்ப என்னது? இன்டூ 1, இங்க இன்டூ 4. அப்ப இங்க என்ன வரும்? இன்டூ 1 இன்டூ 4. இது என்ன வரும்? 1200. இது என்னது? காஸ்ட் பிரைஸ். அப்ப இவன் என்ன வரும்? 700 1400. இவன் அது செல்லிங் பிரைஸ். இப்ப சொல்லுங்க, ப்ராஃபிட்டா லாஸா? 200 ரூபா ப்ராஃபிட். ப்ராஃபிட் எவ்வளோ? 200 ரூபாய். இப்ப என்ன கேட்கறான்? கெயின் பர்சன்டேஜ் கொஸ்டின்லேயே கொடுத்துறான். அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை சிபி இன்டூ 100. கரெக்டா?
அப்போ ப்ராஃபிட் என்னது 200, காஸ்ட் ப்ரைஸ் என்னது 1200 இன்டூ 100, 0க்கு 0 கேன்சல். ஓகே, இப்போ பாருங்க 5 4s are 20, 0வா, இது 3, 50 divided by 3 என்னது 50 divided by 3 என்னது 16, 2/3%. வேல்யூஸ் படிக்க சொன்னா ஞாபகம் இருக்குங்களா? அதை போய் படிச்சிருங்க. நீங்க வேணா போட்டு பாருங்க, இப்படி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணா உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ பர்சன்டேஜ்ல போனீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் தெளிவாக ஒன்று நடத்திருப்பேன், இந்த வேல்யூஸ்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் படிச்சீங்கன்னா ஈஸி. 50 divided by 3 வேல்யூ வந்து 16, 2/3%. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். A shopkeeper buys oranges at the rate of 10 oranges for 50 and sells them at the rate of 12 oranges for 74 rupees. Find his gain or loss percentage. அதே மாதிரி தான். இதை ஹோம்ஒர்க் போறீங்களா? ஹோம்ஒர்க் போடுங்க, பாஸ் பண்ணி. இருந்தாலும் நான் சம்மனை போட்டு காட்டுறேன். ஓகே, அதாவது 10 ஆரஞ்சு வந்து 50 ரூபாய் ருபீஸ், இங்க ஆரஞ்சுன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் 12 ஆரஞ்சு வந்து எவ்வளோக்கு 74 ரூபா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு 10க்கும் 12க்கும் ருபீஸ்க்கு எத்தனை வரக்கூடாது, நம்பர் ஆஃப் ஆரஞ்சு தான் ஈக்குவல் பண்ணணும். அப்போ என்ன வரும் 2, 5, இது 6. அப்படின்னா 5 6 30, 32, 60. அப்போ எல்சிஎம் 60. அப்போ இங்கே இன்டூ 6, இங்கே இன்டூ 5. அப்போ இங்கே இன்டூ 6, இங்கே இன்டூ 5. ஓகேவா? டன். இப்போ 50 இன்டூ 6 எத்தனை 300. 74 இன்டூ 5 எத்தனை 3, 7, 0. ஓகே, எல்லாரும் கேட்பீங்க, எப்படி நீங்க வந்து 74 இன்டூ 5 ஃபாஸ்டா போடுறீங்க? வெரி வெரி சிம்பிள். 5 எப்படி எழுதலாம், 10/2ன்னு எழுதலாம். அப்ப இங்க 74 இருக்கா, அப்ப இதை வந்து அடிச்சா அப்படின்னா என்ன வரும் 37. அந்த 0 ஆட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். சிம்பிள். அப்படியே மைண்ட்லயே கால்குலேஷன் போடணும். ஓகேவா? ஓகே, டன். இப்போ இது என்னதுப்பா, இது காஸ்ட், இது வந்து என்னது செல்லிங் ப்ரைஸ். அப்ப எவ்வளவு லாபம் 70 ரூபா லாபம். அப்ப பெர்சன்டேஜ்ல எழுதணும். பெர்சன்டேஜ் தானே கேட்கறாங்க. அப்ப 70 divided by சிபி என்னது 300 இன்டூ 100 கேன்சல் பண்ணுவோமா. 70/3 எத்தனைப்பா 33% கிட்ட வரும். சாரி 23, 1/3% கெயின். ஓகேங்களா? ஏன்னா 23 இன்டூ 3 தான் வந்து 69 கரெக்டா. அப்ப 23 1/3% கெயின் வரும். சரிங்களா? அடிச்சு பாருங்க 73, 2 3s are 6, பேலன்ஸ் இங்க 1 இருக்குமா, 3 3s are 9. அப்ப 23 எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஆப்ஷன் ஏ. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கவனிச்சவங்க, நான் எந்த சமயம் ஃபுல்லா உட்காந்து டிவைட் பண்ண மாட்டேன். பார்த்துட்டு உடனே கண்ணு ஆப்ஷனை நோக்கி போவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துச்சு ஆப்ஷன் நோக்கி போவோம். ஸோ அப்படியே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் அடிக்கணும்னு சொல்லியிருப்பான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உட்காந்து பொறுமையா ஸ்கூல்ல பண்ற மாதிரி இப்படி வச்சு 70, அதுக்கப்புறம் 3, 2 3s are 6, இந்த மாதிரி போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம். A vendor buys 20 pens for 15 and sells them at 15 for 20. How many pens should he bought and sold to earn profit of 245? இந்த கொஸ்டின் பாத்தீங்களா, வித்தியாசமா குத்துறான். என்ன குத்துருக்கான், 20 பென் வந்து 15. vendor buys 20 pens for 15 rupees. ஓகே, இங்க ருபீஸ் வரும், இங்கே ருபீஸ். ஓகே, vendor buys 20 pens for 15 rupees. அப்ப 20 பென் வந்து 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இங்க ருபீஸ், இங்க பெண்ணுன்னு வச்சுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதை செல் பண்ணக்குள்ள 15 பெண்ணை 20 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், பெண்ணை ஈக்குவல் பண்ணிடலாம். ஈக்குவல் பண்ணா 20க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுங்க. 20க்கும் 15க்கும் எல்சிஎம் எத்தனை வரும், 4, 3, 12, 5, 60 வரும். அப்ப இங்க இன்டூ 3, இங்க இன்டூ 4 போட்டாச்சா. டன். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இங்கேயும் என்னது இன்டூ 3, இங்க இன்டூ 4. ஓகே, 15 இன்டூ 3 எத்தனைப்பா 45. 20 இன்டூ 4 80. ஆக மொத்தம் ப்ராஃபிட் தான். எவ்வளவு ப்ராஃபிட், 35 ரூபா ப்ராஃபிட். ஓகேவா? இது காஸ்ட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ். ஓகே, 35 ரூபா ப்ராஃபிட். இப்ப இது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனை பெண்ணு, 60 பெண்ணு. கரெக்டா? ஏன் அப்படின்னா நம்ம இங்க 60 ஆக்கியாச்சு, இங்க 60 ஈக்குவல் பண்ணியாச்சு. இப்போ உட்காந்து இந்த 20 15 நம்ம கனெக்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ மொத்தம் 60 பெண். 60 பெண்ணு விற்கக்குள்ள எனக்கு எவ்வளவு லாபம், 35 ரூபா லாபம். 60 பெண்ணு, அப்ப இங்க 60 பெண்ணும் போடுங்க, 35 rupees ப்ராஃபிட். ஓகேவா? அப்ப எனக்கு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கும், டிவைட் பை 60 முடிஞ்சு போச்சு. டிவைட் பை நம்பர் ஆஃப் பெண்ணு போட்டா லாபம். கரெக்டா? அப்ப ஒரு பெண்ணுன்னு போடுங்க, இருங்க. ஓகே, ஒரு பெண்ணு எவ்வளோ, ஒரு பெண்ணோட லாபத்தை கண்டுபிடிச்சலாமா, எக்ஸ். அப்ப என்னது, ஒரு பெண்ணு வந்து எவ்வளோ 35/60.
எவ்வளோ? 35/70. இதை கேன்சல் பண்ணுமா? 7 5 35 12. அப்போ ஒரு பெண்ணோட விலை வந்து 7/12 ரூபா. விலை கிடையாது, லாபம். இது என்னது? லாபம். ஓகேவா? ஓகே, டன்னு. இப்போ அவன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எத்தனை பெண்ணு விற்கணும்? 245 ரூபாய். எனக்கு 245 ரூபா லாபம் கிடைக்கணும்னா கொஸ்டின் படிங்க. ஹவு மெனி பென்ஸ் ஷுட் பி பாட் அண்ட் சோல்ட் டு ஏர்ன் எ ப்ராஃபிட் ஆஃப் 245? எனக்கு 245 ரூபா லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நான் எத்தனை பெண்ணை வித்திருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. லாபம் எவ்வளோ? லாபம் எவ்வளோ வரணும்? 245 ரூபா வரணும். கரெக்டா? இப்போ ஒரு பெண்ணோட லாபம் கண்டுபிடிச்சா நம்பர் ஆஃப் பெண். அப்போ ஒரு பெண்ணோட லாபம் எத்தனை? 7/12. அப்படின்னா டிவைட் பை 7/12 போடுங்க, முடிஞ்சு போச்சு. சமம் ஆகும். அப்படின்னா அது கீழே இருக்கிறது மேலே போனால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இன்ட்டு 12/7 ஆகும். அப்போ இதை அடிங்க. 3 7 21, 5 7 35. ஓகேவா? அப்போ 35 இன்ட்டு 12 இருக்கு. ஆல்ரெடி நம்ம மல்டி பண்ணக்குள்ள நான் சொல்லியிருக்கேன். இந்த 12 எப்படி எழுதலாம்? 10 + 2 எழுதலாமா? 35 இன்ட்டு 10 எத்தனை? 350. 35 இன்ட்டு 2 எத்தனை? 70. அப்போ 420 ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஷின் படி உங்களுக்கு எதை டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் பென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாக்குறாங்க. 245 ரூபா நான் விற்கிறேன்பா, 245 ரூபா எனக்கு லாபம் வேணும்பா அப்படின்னா என்ன? ஒரு பெண்ணு லாபத்தை கண்டுபிடிச்சா டிவைட் பண்ணா முடிஞ்சு போச்சு. டிவைட் பண்ணா நம்பர் ஆஃப் பெண்ணு கிடைக்கும். ஓகேங்களா? எழுதி வச்சுக்கோங்க. ப்ராஃபிட், ஒரு பெண்ணோட ப்ராஃபிட் இவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு டிவைட் பண்ணணும் அப்படின்னு ஏற்றிங்க. விலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பென் இன்ட்டு பெர் பீஸு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு கூட ஏற்றிங்க. ஆனால் நீங்களே ஒரு பேசிக்காக நீங்கள் யோசிக்கலாம். ஒரு கடைக்காரராக நீங்கள் போய் ஒரு கடைக்கு போய் வாங்க போகிறீங்க. ஒரு கடையில் போயிட்டு எனக்கு பென் வாங்க போகிறீங்க. நீங்கள் ஒரு கடைக்காரராக இங்கே நினச்சிக்கோங்க. 245 ரூபா லாபம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்களே யோசிச்சு இந்த சம்மை போகணும். சரிங்களா? அந்த சம்மை நம்ம பயப்படக்கூடாது. அதை நம்ம ரியல் லைஃப்பில் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A shopkeeper buys 60 oranges at 10 for 72 and an equal, okay, done, and equal number of 12 for 90 rupees, 72 rupees. Okay, he spends 118 rupees on the transaction and sells all the oranges that he buys. If there is a profit of 26% in the entire transaction, what is the selling price of 32 oranges? ஒன்றும் இல்லைப்பா, ஃபர்ஸ்ட் லைன் படிக்குள்ளே உங்களுக்கு புரியாமல் போயிட்டு இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஒரு கொஸ்டினை படிக்குள்ள ஒரு 2-3 டைம் படிச்சு பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கடைசியாக போடுங்க. ஓகே, ஏ ஷாப் கீப்பர் பைஸ் 60 ஆரஞ்சு, 60 ஆரஞ்சு வாங்குறாருப்பா. எத்தனை ஆரஞ்சு? 60 ஆரஞ்சு. எப்படின்னா அட் 10 for 72. அப்போ என்னது? 10 ஆரஞ்சு 72 கணக்குலன்னு வாங்குறாரு. அப்படின்னா என்ன? 60 ஆரஞ்சா? 10 ஆரஞ்சு 72. அப்போ இன்னொரு 10 ஆரஞ்சு 72. அப்போ இன்னொரு 10 ஆரஞ்சு 72. ஸோ இந்த மாதிரி அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 6 டைம் வரும். கரெக்டா? 10 ஆரஞ்சு 72, 10 ஆரஞ்சு 72, 10 ஆரஞ்சு 72, 1 2 3 4 5 6. அப்போ 6 டைம். இப்போ 10 ஆரஞ்சு 72ன்னு கணக்கு வாங்கக்குள்ள அப்படின்னா இது இந்த சம்மை எப்படி போட்டிருக்கோம்னா 60/10 இன்ட்டு 72ன்னு போடணும். ஆனால் அது உங்களுக்கு டேரெக்டாக போட்டால் புரியாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு 10 ஆரஞ்சுக்கும் 72 ரூபா செலவு. அப்போ மொத்தம் 60 ஆரஞ்சுடும் போது எத்தனை டைம் வரும்? 6 டைம். அப்படின்னா அது 72 இன்ட்டு 6. அப்படின்னா இதுல இருந்து என்னன்னா அந்த 6ல என்ன கணக்கு? 60 ஆரஞ்சு இருக்குன்னு கணக்கு. புரியுதுங்களா? அப்ப 72 இன்ட்டு 6 எத்தனை? 6 2 சார் 12, 6 7 சார் 42, 432 ரூபாய். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் ஆன் ஈக்குவல் நம்பர், மறுபடியும் நான் ஈக்குவல் நம்பர், மறுபடியும் 60 ஆரஞ்சு தான் வாங்குறாரு. அட்டு 12 for 90. இப்போ என்ன பண்றாரு? 12 ஆரஞ்சு 90 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்படின்னா அது இங்கேயும் 60 ஆரஞ்சு போது 12 12 12 12 12 5 தடவை வரும். அப்படின்னா அது ஒவ்வொரு ஆரஞ்சு 90, ஒவ்வொரு செட்டும் 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்ப இது எத்தனை டைம்? 5 டைம். அப்ப 5 இன்ட்டு 90 போட்டுடலாமா? 450. He spends 118 rupees on the transaction and the sell the orange that he buys. அது இல்லாமல் இந்த டிரான்சாக்ஷன் போது இந்த ஏற்றின அந்த செலவு, விற்கிறது எல்லாமே சேர்த்து ஒரு 118 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எவ்வளோ செலவு பண்ணாரு? 432. செகண்ட் 450. கடைசியாக அந்த டிரான்சாக்ஷன்லாம் 118. எல்லாத்தையும் கூட்டுங்க, எவ்வளோ வருது? 1000. 400 400 800 900, 32 18 50 50 50 100. அப்போ 1000 தானே? அப்படியே வாயிலே போடணும். இதெல்லாம் உட்காந்து கூட்டிட்டு கூடாது. 2 8 10 இப்படிலாம் கூட்டிட்டு கூடாது. அப்ப இப்ப இவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார். எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ். இது எல்லாமே சேர்த்தான காஸ்ட் ப்ரைஸ் 1000 இன்வெஸ்ட் பண்ணிட்டார். ஓகேவா? இப்ப இஃப் தேர் இஸ் எ ப்ராஃபிட் ஆஃப் 26%,
அப்ப 26% 1000 26% லாபம்னா எத்தனை? 260. கரெக்டா? 10% 100. அப்ப இன்னொரு 10% 100. அப்ப 6% 60 தானே? அப்ப 260. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? 260. ஏன்னா ப்ராஃபிட் வந்து 26% கொடுத்துறாங்க. ஓகே. தென் வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 32 ஆரஞ்சஸ்? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 32 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்ப டோட்டலா என்னது செல்லிங் பிரைஸ் 1000 260 சேர்த்தோம்னா 1260 ரூபாய்க்கு வித்திருக்காரு. மொத்தம் எத்தனை ஆரஞ்சு? 60 ஆரஞ்சா? நல்லா யோசிங்க, கொஸ்டின் போய் படிங்க. 2 செட்டு 60 ஆரஞ்சு ஒன்று, இன்னொன்று 60 ஆரஞ்சு 2, மொத்தம் 120 ஆரஞ்சு. கரெக்டா? அப்ப அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருமா? போடுமா? 0க்கு 0 கேன்சல். இது எத்தனை? 2 6 12 61. 21. ஓகேவா? இது அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 ஆரஞ்சு எவ்வளோ? 21/2. அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 32 ஆரஞ்சுன்னா என்னது? ஒரு ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் 21/2, அதாவது 10,000 ரூபாய். அப்ப 32 எவ்வளோப்பா? மல்டிபிள் பண்ணிடணும், அவ்வளவுதான். இப்ப 21/2 இன்ட்டு 32 அடிச்சா அப்படின்னா 16, 166. கடைசி எங்க 6 முடியுது? ஆப்ஷன் ஏ. அதான் ஆன்சர். ஓகே, சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A fruit seller buys 3 varieties of mangoes. The first variety is bought at 4 for 10 rupees. The second is for 12 rupees. And the third வந்து 2 for 5. He mixes. ஓகே, டன். அதாவது வெரைட்டி நீங்க எழுதிப்போம். ஒரு 3 வெரைட்டி வாங்குறாருப்பா, ஏபிசின்னு வச்சுக்கிறேன். என்ன வாங்குறாரு? மேங்கோஸ். நம்பர் ஆஃப் மேங்கோஸ். இங்க என்னது? காஸ்ட் பிரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து எவ்வளோக்கு வாங்குறாரு? 4 மேங்கோ வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. 4 மேங்கோ 10 ரூபாய். எதாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் வந்து 5 மேங்கோ 12 ரூபாய். எதாச்சா? தேர்ட் பாருங்க, 2 மேங்கோ 5 ரூபாய். எதாச்சா? He mixed them in the ratio of 2:3:1. அப்படின்னா அது A:B:C 2:3:1ல மிக்ஸ் பண்றாரு. நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ வந்து 2 மாங்காய், பி வந்து 3 மாங்காய், சி 1 மாங்காய். அந்த கணக்குல மிக்ஸ் பண்றாருன்னு அர்த்தம். சரி, ஓகே. நெக்ஸ்ட், இது என்ன? இது நார்மல் சம்மு தானே, நம்ம ஆல்ரெடி போட்டோமே, அந்த மாதிரி தானே. ஸோ இதை பார்த்த உடனே என்ன தெரியும்? நம்பர் ஆஃப் மேங்கோஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்னது? ரூல் படி அதை ஈக்குவல் பண்ணலாம். ஈக்குவல் பண்ணா என்னது? 4 5 2க்கு எல்சிஎம் எடுக்கணும். 2 2 5 1. அப்ப 2 5 10 10 2 20. அப்ப எல்சிஎம் என்னது? 20. அப்ப அந்த எல்சிஎம் 20க்கு ஈக்குவல் பண்ணிடலாம். அப்ப இங்க என்ன பண்ணலாம்? இன்டூ 5. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? இன்டூ 4. ஏன்னா 4 5 20, 5 4 20. இங்க என்னது? இன்டூ 2. ஓகே, டன். நெக்ஸ்ட் 1 அப்படியே இதோட நிறுத்திடக்கூடாது. நெக்ஸ்ட்டுக்கு ஒரு இதுதான் மெயின். He mixes them in the ratio of 2:3:1. எந்த ரேஷியோல மிக்ஸ் பண்றான்? 2 3 1. அப்படின்னா இது இங்க போடணும். ஏல 2 மாங்கா, ஏ வெரைட்டில 2 மாங்கான்னு அர்த்தம். அப்படின்னா அது 2 மாங்காய் எடுத்துக்கணும். அப்ப 2 மாங்காய் இன்டூ 2. பி என்னது? 3 மாங்காய் எடுத்துக்கணும்ன்றாங்க. அப்ப பில 3 மாங்காய் இன்டூ 3. சில 1 மாங்காய், அப்ப 1 மாங்காய் எடுத்துக்கணும் இன்டூ 1. சரியா? ஓகே. இப்போ இதை மல்டி பண்ண என்ன ஆகும்? 4 5 20 20 40 வரும். அப்ப இங்க என்ன வரும்? 4 3 12 12 5 60. இது 20. என்ன இது? மேங்கோலாம் சேமாவே இல்ல. எல்லா மேங்கோ சேம் பண்ணதானே சொன்னேன். நல்லா கவனிங்க, இப்பயும் சொல்றேன். நம்ம இங்க 5 4 10ன்னு போட்டு எல்சிஎம் ஈக்குவல் ஆக்கியாச்சு. 20 வந்துட்டு. இதுன்றது ஏ வெரைட்டில நான் 2 மாங்காய் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 மாங்காய்னும் போது அப்ப நான் இன்டூ 2. அது 2 ரேஷியோல சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நீங்க வேணா பண்ணி பாருங்களேன். A:B:Cயா? அப்ப 40:60:20யா? அப்ப 0 0 0 கேன்சலா? இது என்ன? 2, இது 3, இது 1. அந்த ரேஷியோ வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப உண்மையா என்ன இருந்திருக்கும்? 40 மாங்காய் ஏல எடுத்திருப்பாங்க, பில 60 மாங்காய் எடுத்திருப்பாங்க, சில 20 மாங்காய் எடுத்திருப்பாங்க. இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் எவ்வளோ? 40 60 20 120 மாங்காய். ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்ணோம்பா? இங்க என்ன பண்ணோம்? இங்க என்ன பண்ணோம்? அதே இதுல மல்டி பண்ணிடணும். அப்ப இந்த 5 into 2 தானே மல்டி பண்ணோம். அப்ப மல்டி பண்ணோம். இங்க 2 into 10. 4 3s 12. அந்த 12 அப்படியே மல்டி பண்ணுங்க. 10 into 1 என்னது? 10 மல்டிபிள் பண்ணுங்க. அங்க முன்னாடி என்ன மல்டிபிள் பண்ணோமோ அதே தான் போடணும். ஏன்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அங்க என்ன பண்ண, அங்க ஒரு 1 ஆட் பண்ணா இங்கே 1 ஆட் பண்ணிடணும். அப்பதான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்ப 10 10 எவ்வளோப்பா? 100. 12 12 144. 5 10 50. ஓகே, இப்ப இதை கூட்டுங்க. 200 294. ஓகேவா? அப்ப 120 மாங்காய் வந்து 294 ரூபாய். என்னது இந்த 294 காஸ்ட் பிரைஸ்? ஓகே, டன். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க,
இஃப் he sells all the mangoes at 3 for 7 அப்படின்னு என்ன பார்த்தோம்? இந்த சம்பளம் பார்த்தோம்ல, 12 மாங்காவை 90 ரூபாய்க்கு வாங்கினான். அதேதான் 3 மாங்காவை சேர்த்து வச்சு அப்ப 120 மாங்கான்னும் போது அப்ப 120 3 பிரிச்சு எத்தனை வரும்? டிவைட் பை 3 40 பாட்டா வச்சுட்டான். ஒவ்வொரு பாட்லயும் 3 மாங்காய் இருக்கு. அந்த மாங்காவை 7 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? அப்படின்னா 120 மாங்காவா 3 பிரிச்சா 40 வருமா? அப்ப 40 × 7 தானே பண்ணோம். அப்ப 280 ரூபா. அப்படி 280 ரூபா. அதாவது நீங்க இந்த மாதிரியும் போடலாம். 3 மாங்காய் வந்து 7 ரூபா அப்படின்னா 120 மாங்காய் எவ்வளோ இப்படியும் போடலாம். அப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா 40. அப்ப x = 280. இந்த மாதிரி அவன் வித்திருந்தா 280 தான் அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவன் பாருங்க இன்வெஸ்ட் பண்ணது எத்தனை? 120 மாங்காய் 294 ரூபா போட்டிருக்கான். அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 294, பட் செல்லிங் பிரைஸ் 280. அப்ப இதை வச்சு சொல்லுங்க, ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ். அப்ப ப்ராஃபிட்ல இருக்கிற ஆப்ஷன்லாம் தூக்கிடலாம். முடிஞ்சிச்சா? ஓகே, எவ்வளோப்பா லாஸ்? 14 ரூபா லாஸ். அப்ப கீழே சிபி பண்ணுமா? 294 × 100. ஓகே, இப்போ நம்ம வந்து 7 டேபிள் அடியும் பாருங்க. 2 7s are 14, 4 7s are 28, 2 7s are 14. இதையும் இதை அடிச்சோம்னா 21. ஓகே, 100/21 இருக்குமா? 21 × 4 வந்து 21 × 5 105. அப்ப 21 × 4 84. அப்ப பாருங்க 4 எங்க ஸ்டார்ட் ஆகுது? கன்ஃபார்ம் லாஸ். அப்ப நான் லாஸ் 4.76%. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து இந்த டைப்ல இருக்க சம்ஸும் முடிஞ்சிச்சு. அதாவது கடைசி ஒரு 5 வருஷத்துல இந்த 8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை அப்படியே தூக்கி போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் டைப்ல வேற டைப் சம்ஸ் பார்ப்போம். இன்னும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்னும் முடியல, இன்னும் டைப்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைப்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வேற டைப் பார்ப்போம். தேங்க்யூ.